வாம்பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் சன்னவதனம் வசமான பொண்ணு ஒண்ணு மாட்டிருக்குது. கேப் விட்டுருவே, நாளைக்கே பிளேன்ல ஊருக்கு போயிடுவான். ஆமா, அந்த காரப்பே எந்த நேரத்துல எதை பத்தி பேசுறது? ஓம் கணபதி நமகா. இப்ப அமுட்டு நல்ல கட்டை விட்டு விட்டு. ஆமா, அவ பேர் என்ன? நிஷா. 5 அடி 6 அங்குலம் அகலமா? சிச்சி உயரமே. செக்கச்சவேர்னு உடம்பு. கால்ல சுண்டி விட்டா ரத்தம் தலை வரைக்கும் போகுது, நமக்கே தெரியுது. கடன்காரன். நோ கடன், கேஷ் டவுன். ஆமா, அவ்வளவு சிவப்பா இருப்பான்னு சொல்றியே, ஒருவேளை பஞ்சாபியா இருப்பாளோ? சந்தோஷம், இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, நீ தான் தீர்த்து வைக்கணும். அப்படியா? கொஞ்சம் இரு, மன்னிக்கணும், சாயந்தரம் கண்டினியூ பண்றேன். கணேசா, என்ன விஷயம்? அவ பர்மிட் வேணுங்கிறா, லிக்கர் பர்மிட் வேணுங்கிறா. ஆட பார்த்தா எப்படி ஒரு ஃபுல் எதிர்பார்ப்பா போல் இருக்கு. ஒண்ணு செய்வோமே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரல எம்எல்ஏ, அவர் தலையில ஐச வச்சு நைசா பேசி தாஜா பண்ணி அவர் பர்மிட்ட உருவிட்டா சரி. அப்புறம் ஹோட்டலுக்கு போனா அதை அத்தாங்கிட்ட உருவி விடுவோம். நல்ல காரியத்துக்கு வந்திருக்க, கால்ல விழு. அங்கடா சித்தப்பா, எல்லாம் பைட்டா அடிக்கிற. ஒண்ணுமில்ல அத்தான், உங்களுடைய கடுமையான ஆசீர்வாதத்தினால இன்னில இருந்து உருப்படுறதா தீர்மானம் பண்ணிவிட்டான். சித்தப்பா, நான் இனிமே உங்க முன்னாடி ஒரு மனுஷனா உள்ள முடிவு பண்ணிருக்கேன். அதனாலதான் சேட்டெல்லாம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒண்ணுமில்ல, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு முன்னுக்கு வரதா முடிவு பண்ணிவிட்டான். அதுக்கு ஒரு 500 ரூபாய் தேவை. 500 ரூபாயில என்னடா இண்டஸ்ட்ரி இருக்குதே? பள்ளிக்கூடத்துல படிக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் 6 இன்ச்ல ஒரு ஸ்மால் ஸ்கேல் பண்ணி விக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நீங்க கொஞ்சம் உதவுனீங்கன்னா என் கடும் உழைப்பால 6 இன்ச்ச ஒரு அடி ஆக்கிடுவேன். அத பத்தி தான் ஹோட்டல்ல டிஸ்கஷன். ஒரு 500 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 500 என்னடா, 50,000 வேணாலும் கொடுக்கறேன். நான் சம்பாதிக்கிறதே உங்களுக்காக தானே. நீங்க உருட்டா சரிதான். தேங்க்யூ சித்தப்பா. அத்தாண்டா. எந்த ஹோட்டல்ல டிஸ்கஷன் வச்சிருக்கீங்க? நான் வர்றேன். ஐயோ, நீங்க எதுக்கு அங்கெல்லாம்? ரொம்ப அசிங்கம். நாங்க இந்த ஸ்மால் ஸ்கேல ஃபுல் ஸ்கேல் ஆக்கினப்புறம் சொல்றோம், நீங்க வந்து திறந்தா போதும். வேண்டாப்பா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, செவ்வாய்க்கிழமையா இருக்கு. அதனால உங்க டிஸ்கஸ் நாளைக்கு வச்சுக்கோங்களேன். அது நாளைக்குன்னா அதெல்லாம் அது வந்து நாளைக்கு எதுக்கு? ஏன் நாளைக்கு என்ன, நீங்க புடிச்சு வச்சிருக்கிறது பிளேன்ல பறந்து போயிடுமோ? இண்டஸ்ட்ரீஸ்னா கவர்மெண்ட்ல பர்மிட் எல்லாம் வாங்கணும். அந்த விவகாரத்தெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். வேணும்னா அதுக்காக நமக்குள்ள தனியா ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குவோம். நீங்க வேற, உங்களை தாஜா பண்ணி நைஸா பேசி உங்க பர்மிட்டையே இவங்க வாங்க போறாங்க. எம் பர்மிட்டே வா. அட, நீ ஏன் பயப்படுற? உன் மூலியமா அவங்க பர்மிட் வாங்க போறாங்க. ஏன் தம்பி, பேசாம ஒரு பூத கண்ணாடி தொழிற்சாலை ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? ஊர்ல கைரேகை பாக்குற ஜோசியக்காரன் தான் அதை வாங்குவான். சுமார் சாமியார, இந்த காலத்து பசங்கள்லாம் ரோட்ல போற வர பொண்ணுங்களை தூரமா இருந்து பார்க்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கையில ஒரு பூத கண்ணாடி மட்டும் இருந்தா சும்மா சொயின்னு இழுத்து பாக்கலாமா கிட்டக்க வச்சு. அது மட்டும் இல்லம்மா, சிகப்பா இருக்கிற பொம்பளைய கால்ல தட்டினா தலை வரைக்கும் ரத்தம் எப்படி ஓடுதுங்கிறத பூத கண்ணாடியில பாக்கலாம். இல்ல ஏண்டா, எங்க அண்ணன் என்ன படிக்க வச்சாங்கிற பாவத்துக்காக அவன் பெற்ற குழந்தைய ஏன் பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டே இல்ல, அதுக்காக எனக்கு பரிசு கொடுக்குறியா? இந்த வயசுல உனக்கு பொம்பளை கேக்குதா? ஏண்டா காவாட்டி பரதேசி, உங்க அக்கா செத்தண்டைக்கே உன்னை வீட்டை விட்டு விரட்டி இருக்கணும். நீ என் மச்சல இல்லடா, பட்ரிக்காக ஹோட்டலுக்கு போறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? நான் தாயா சொன்னேன். வெளியே போறா திருச்சு பசங்களா. நீ ஏன் ஓடுற? இப்ப ஏதோ சொன்னீங்களே, யார சொன்னீங்க? நான் ஏன் ஒன்ன சொல்றேன், அதுக்குதான் வேற ஆள் வச்சிருக்கேன். எத்தனை நாளா இப்ப நடக்குது? இன்னைக்கு மட்டும்தாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி. நீங்க தான் 1ஆம் நம்பர் பூல், தமிழ்ல முட்டாள். ஒரு நிமிஷம், நான் பயந்து போயிட்டேன். கொன்னுல. அப்ப என் மேல நம்பிக்கை உங்களுக்கு அவ்வளவுதானா? மஞ்சு, இது வந்து சும்மா தமாஷுக்கு தான். இதுக்கு போய் கோச்சுக்கலாமா மஞ்சு? நான் என்ன சொல்றேன், நல்லா ஏமாந்தீங்களா? நீங்க முட்டாள் ஆயிட்டீங்கல்ல, அடுத்தது எம்எல்ஏ முட்டாளாக்க அங்க ஏற்பாடு நடக்கும். சந்தோஷம். நம்ம முதலமைச்சர் புதுசா ஒரு முடிவு எடுத்திருக்காரு, அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். என்ன முடிவு? என்ன முடிவு? அழே வாங்க, உங்களுக்கு தெரியாதா சார்? எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்லையா,
திறமை உள்ளவங்களுக்கு அமைச்சர் பதவி தர போறாங்களா? இது விஷயமா சாயந்தரம் செஞ்சி கோட்டையில பேசிக்கிறாங்க. செய்யாத கோட்டையில பேசிக்க போறாங்க. ஹலோ, யாரு? சிஎம் வீட்ல இருந்தா? ஆஹா, எம்எல்ஏ சார் இங்கதான் இருக்காரு. ஆமா ஆமா, அவருக்கு ரயில்வே மந்திரி பதவி கொடுக்க போறீங்களா? சந்தோஷம் சந்தோஷம். வெரி குட் வெரி குட். ரொம்ப தேங்க்ஸ். வந்துட்டாரியா? நம்ம சிஎம்னா சிஎம் தான். யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்கணும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. ஏன் சார், நீங்க ரயில்வே மந்திரியானா என்னென்ன செய்யலாம்னு இருக்கீங்க? என்ன ஒரு 2 ரயில கவுப்பாரு, உடனே ரிசைன் பண்ணுவாரு. எத்தனை ரயில் கவுந்தா எனக்கு என்ன? நான் இதுக்காக ரிசைன் பண்ணணும். அண்ணனுக்கு ஆனாலும் பிடிவாதம் ஜாஸ்தி. மாபெரும் திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறேன். என்ன என்ன? ஹவுராமையில் கோயம்புத்தூருக்கு வந்தாகணும். என்ன இந்த ஆளு பூகோளத்தை மாற்றிடுவாரு போல இருக்கு. சார், இது ஹவுராமை. குறுக்க பேசாதே. மந்திரி பேசிக்கிட்டு இருக்காருல்ல, டிடிஆர் டிரஸ் கலர் எல்லாத்தையும் மாத்தணும். பேசாம இத மாதிரி தைச்சு போட்டுருங்களேன். எல்லாரும் பஜகோ இந்த பாடிக்கிட்டே போகலாம். போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். நம்மால புண்ணியமாவது வளரட்டவே. மாபெரும் புரட்சி. என்ன கோவை எக்ஸ்பிரஸ் கல்கட்டாக்கு போகுமா? குறுக்க பேசாதே. எல்லாரும் பாத்ரூம்லயே குளிக்கலாம். குளிக்கலாம் குளிக்கலாம். சோப்பு டவல் பவுடர் எல்லாம் ஃப்ரீ சப்ளை. ஆனா தண்ணி மாத்திரம் வராது. இந்த சோப்பு பவுடர் கான்ட்ராக்ட் மட்டும் எங்களுக்கு கொடுத்துங்களா? அண்ணன் வாக்கிங் போறேன். என்னங்க எம்எல்ஏ சார்? மந்திரி மந்திரி. சரி சரி, இந்த ரயில்வே மந்திரி பதவி மத்திய சர்க்கார்ல குடுக்கறதா கேள்வி. மாநில சர்க்கார்ல குடுப்பாங்களோ? ஒரு வேலைக்காரி எனக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா? சிஎம் வீட்ல இருந்து போன் வந்துச்சே. அது இப்போ வரும். இதுவா போன்? போன் எப்படிங்க? ஏங்க, இன்னைக்கு என்ன தேதி? ஏப்ரல் 1. முட்டாள்கள் தினம், உங்க தினம். அடப்பாவிகளா, இப்ப என்ன ஏமாத்தீங்களே. சந்தோஷம். ஏன் ஏன் கூடு சந்தோஷம். இது ஐயோ பாவம், என்னைக்கு வேணா ஏமாத்திக்கலாம். இந்த பெரியவரை எப்படியாவது ஏமாத்தி ஆகணுமே. மாமாவை ஏமாத்த எனக்கு வழி தெரியும். எல்லாரும் வாங்க. எப்படி? நீ வேணாம், இந்த ட்ரெஸ்ல இருந்து மாமா தெரிஞ்சு போயிடும். நானே அவத்துப்பட்டு வர்றேம்மா. பறக்க விட்டீங்களா? புடவை கட்டு வரேன்னு சொன்னையா? அலையறா பாரு. காது கொடுங்க. காதை கேட்டா மூஞ்சிய தர. இங்க வா. மாமா எங்க இருக்க? மேல இருக்காரு. தைரியமா போப்பா. ஏதாச்சும் ஒண்ணுன்னா குரல் கொடு, நாங்க ஓடிடுறோம். ஐயோ. சித்தப்பா சித்தப்பா, மஞ்சுவுக்கு திடீர்னு மயக்கம் வந்து போச்சு. கை காலெல்லாம் இழுத்து போச்சு. பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா. மஞ்சுக்கா, மை காட். மஞ்சு மஞ்சு, உனக்கு என்னமாச்சு? இதப்பா மாமா வந்திருக்கேன். மஞ்சு. ஹலோ, நான் டாக்டர் துவாரகா பேசுறேன். டாக்டர் சங்கரன் இருக்காரா? என்ன பாக்குற பேப்பர்ல? சிட்டுக்குருவி லேகியம் விளம்பரம் பாக்குறையா? உனக்கு என்னத்துக்கு அதெல்லாம்? அட, அந்த லேகியம் எந்த வியாதியை குணப்படுத்தும்னு பாக்குறேன். குடும்ப வாழ்க்கையில் குதூகலம். சிறு வயதில் செய்த தவறுக்கு பரிகாரம். அது ஏன் ஐயா ரூம்ல இருக்கு? வாழ்க்கைக்கு ஒரு துணை தேடுறாருன்னு அர்த்தம். ஏன்பா சத்து, என்ன சந்தோ? இந்த சிட்டுக்குருவி லேயத்தை உருட்டி உள்ள தள்ளனா துணை கிடைக்கும் நினைக்கிறேன். முண்டா சிட்டு வடிவு அவரை உண்மையிலேயே தனிமை வாட்டுதுன்ற. ச்சே, சும்மா வளவளன்னு பேசாதீங்கப்பா. அவர் கல்யாண விஷயமா அவர்கிட்ட நேரா போய் பேசுவோம் வாங்க. அவர்கிட்டயா? அவரு கடிச்சே குதறிடுவார். அதை தவிர எங்க 2 பேருக்கும் வெளியில கொஞ்சம் ஜாலி இருக்குது. ஜோலி ஜோலி. அவர்கிட்ட எங்களால அடி வாங்க. வணக்கம் வணக்கம். பக்கத்து வீட்டு எம்எல்ஏ கோழி அமுக்கு. பேசி பேசி வாங்க. இதான் முத தடவை தேவைங்கிற போது நீங்க வர்றது. தமிழன் பண்பாடு. ஐயோ, உங்களால எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும். என்ன? பெரியவர்கிட்ட நீங்க அடி வாங்கணும். வாங்கலாமே. என்ன சொல்றீங்க? அடிக்கோல் போடணும்ங்கிறான். அவ்வளவுதானே, போட்டுடலாம். அதுக்குள்ள பாதி பாதி நமக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் போட்டு. ஐயோ, இந்த பாதியெல்லாம் வேணாங்க. கிடைக்க போறது மொத்தமும் உங்களுக்கு தான். எனக்கே வா. என்ன சொல்றீங்க? ஐயா நீங்க என்ன பண்றீங்கன்னா? என்ன வேணா செய்யுறேன். வணக்கம் வணக்கம். வாங்க, என்ன சமாச்சாரம்? என்ன பேப்பர் படிக்கிறீங்களா? ஐயோ, காலையில பேப்பரை கையில எடுத்தாலே வயிற்று எரியுதுங்க. அருணாச்சல பிரதேசத்துல கலவரம், உத்தரப்பிரதேசத்தில் கற்பழிப்பு, மத்திய பிரதேசத்தில் கட்சி உடைதல், உளுந்தூர்பேட்டையில ஒருத்தன் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? என்ன தப்பு? முதல் பஞ்சாதி உயிரோட இருக்கும் போதே 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் தப்பு. பொண்டாட்டி செத்த அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? என்ன எல்லாரும் வந்து பெறாத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்றத கவனமா கேட்கணும், கோபிச்சுக்க கூடாது. சொல்லுங்க. நீங்க ஒரு 2ஆவது கல்யாணம் பண்ணிக்கணும்.
கண்டிப்பா உங்களுக்கு ஒரு துணை தேவை. குடும்பத்துல ஒரு குதூகலம் தேவை. நீங்க ஓகே சொன்னா உடனே போய் பொண்ணை பாத்துருவேன். 20ல இருந்து 25க்குள்ள நல்லா படிச்ச பொண்ணா இருக்கணும். கர்மம் கர்மம். என்ன பாவிங்களா, என்ன நினைச்சுக்கிட்டு ஐட்டதெல்லாம் பேசுறீங்க? நீங்க தான் சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிடுறீங்களாமே சித்தப்பா. வடிவு தான் சொல்லுச்சு, உங்களை தனிமை வாட்டுதான். ஓ அப்படியா சொல்றீங்க? பசங்களா, நாளை காலையில பத்திரிக்கையில பெரிய விளம்பரம் வரணும். ஓ, கண்டிப்பா. 45 வயசுல ஐயோ, 45 வயசு பொண்ணு நல்லா இருக்காதுங்க. அவருக்கு பிடிச்சிருக்குன்னா விட்டுருங்களேன். அடங்க. 45 வயசுல ஜாதி எதுவா இருந்தாலும் அது பரவாயில்ல. பரவாயில்ல. டாக்டர் துவாரகாநாத் வீட்டில் சமையல்காரியாக வேலை செய்யும் படிவு என்ற பெண்ணுக்கு மணமகன் தேவை. ஐயோ, எனக்கு 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 என்ன தைரியம் இது? எனக்கு வேணாம். கொஞ்ச நாளா நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு உனக்கு தான் துணை தேவை. எனக்கு வேணாம். ஏய், நம்ம பேஷண்ட் ஒருத்தர் சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிட்டான். அதெல்லாம் நர்சிங் கூட சாப்பிடக்கூடாதுன்னு புடிங்கி வச்சேன். அதை பார்த்துட்டு கூத்தடிச்சிருக்கிறா பாவிங்களா. இந்த வயசுல எனக்கு கர்மம் கர்மம். அவளா பரதேசி, அவளுக்கு தான் துணை தேவை. என்னங்கடா என்னங்கடா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? வடிவு வடிவு. ஏய், அறிவு கட்டவனுங்களா? என்னமா அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாருன்னு ஒரேடியா சாப்பிடுறீங்களே. கொன்னு கொடல ஒரு மாலையா போட்டுருவேன் தெரியுமா? ஓஹோ, நாங்க என்ன அப்படியே அலையிறோம் நினைச்சா? எல்லாம் ஒரு தமாஷ் தான். எங்க தமாஷ்லாம் வெளியில தான். அதானே. எங்க வீட்டுக்காரர் எல்லாருக்கும் இந்த கிழிஞ்ச போட்டோ கொடுத்தாச்சு. இன்னும் மாமா மட்டும் தான் பாக்கி. ஏமா, உனக்கு என்ன பைத்தியமா? காலையில நீ பாட்டு காரை எடுத்துட்டு போன, சாயந்தரம் ஒரே ஒரு பொம்பளை போட்டவ கை நிறைய கொண்டு வந்த. இப்ப அதை கிழிச்சு கிழிச்சு எல்லாத்தையும் கொடுத்து ஒட்ட சொல்லி இருக்கிற. இது என்ன வேலை? அங்கேதான் நம்ம ஆராய்ச்சி ஆரம்பம். இது ஒரு மனோ தத்துவ டெஸ்ட். போட்டோல இருக்கிற பொம்பளை தனக்கு தெரியாதவளா இருந்தா ஆம்பளை முகத்துல ரியாக்ஷன் இருக்காது. தனக்கு தெரிஞ்சவளா இருந்தா முகம் காட்டி கொடுத்துரு. இது சரியா கண்டுபிடிச்சவங்களுக்கு HMT வாட்ச் பிரைஸ்னு வேற சொல்லிருக்கேன். பிரைஸா? அப்ப என்கிட்ட ஒரு போட்டோ கிழிச்சு விடுமா, நானும் ஒட்டுறேன். இந்த போட்டி ஆண்களுக்கு மட்டும்தான். நான் கலந்துக்கலாமா? நான் பொம்பளை இல்ல. மாமா, எங்க லேடிஸ் கிளப்ல ஒரு போட்டி வச்சிருக்கோம். ஒரு பொண்ணோட போட்டோவை தாறுமாறா கிழிச்சு இந்த கவர்ல போட்டிருக்கோம். அது நீங்க சரியா ஒட்டினீங்கன்னா ஒரு பொண்ணோட முழு முகம் வரும். அவளுக்கு என்ன பேர் இருக்கும்னு நீங்களே யோசிச்சு எழுதணும். அது கரெக்டா எழுதினவங்களுக்கு HMT வாட்ச் பிரைஸ். ஸ்டாண்டிட். பட் எனக்கு ஏமா இந்த வேலை? நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்கேன். மாமா, தாய்ப்புள்ளி 8 அடி பாய்ந்தா புட்டிப்புள்ளி 16 அடி பாயும். கரெக்ட் தானே? கரெக்ட். நீ சொல்ற உண்மை இல்லாம போயிடுமா? அதுவும் HMT வாட்ச் வேற சொல்லிட்டேன். கொண்டா ட்ரை பண்றேன். ஆல் தி பெஸ்ட் மாமா. வாட்சுக்கு தான். யூ வாட்ச். வாட்? நத்திங். டாக்டர் 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 எங்க? என்ன சார்? என் இதயத்தை காணோம். காலையில குளிக்கும் போது இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? பின் என்னம்மா, ஏதோ போட்டோவை கொடுத்து ஒட்ட சொன்னேன். ஒட்டினா அதுல காயத்ரியோட முகம் வருதே. காயத்ரி, அத பார்த்ததுல இருந்து ஹார்ட் மிஸ்ஸோ மிஸ். உங்களுக்கு காயத்ரி தெரியுமா? தெரியுமா? அது நான் பொடி போட்டா அவ தும்முவா, அவ சோடா குடிச்சா எனக்கு ஏப்ப வரும். அவ்வளவு க்ளோஸ். அவ போனதுல இருந்து எனக்கு வாழ்க்கையே சூன்யமா போயிடுச்சு. தற்கொலை பண்ணிக்கலாம்னு தீர்மானம் பண்ணினேன். அப்பதான் என் ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணான், ஏன்டா தற்கொலை பண்ணிக்கிற, அதுக்கு பதிலா அரசியல்ல சேர்ந்துருவான். MLA ஆயிட்டேன். அவ போட்டோவை கிழிச்சு என் கையில கொடுத்துட்டீங்களே, அத பார்த்ததுல இருந்து என் கண்ணு கலக்கிக்கிட்டே இருக்கு. அநேகமா கண்ணுல அல்சர் வந்தாலும் வரலாம். டாக்டர் டாக்டர் டாக்டர். அப்ப போட்டோல இருக்கிற ஒரு இவர் தானா? இவரை காப்பாத்துதான் மாமா ட்ரை பண்றாரு. பாய். மஞ்சு, நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நர்ஸுக்கு போன் பண்ணி கேட்டா நீ புறத்தாச்சுன்னு சொன்னாங்க. என்ன விஷயம்? இந்த காயத்ரி போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? சத்யநாத், மஞ்சு, என்ன மன்னிச்சிரு மஞ்சு, என்ன மன்னிச்சிரு. நானும் இந்த காயத்ரியும் காதலர்கள், இணைப்பிரியாத காதலர்கள். நானும் எத்தனையோ பொண்ணுங்கிட்ட எப்படி எப்படியோ பழகிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இருக்கை ஓசை. ஆனா இந்த பொண்ணோட நான் பழகினது மட்டும் ஒரு கை ஓசை. விடியும் வரை காத்திருன்னு சொல்லிட்டு வந்தேன். எல்லாமே மௌன கீதங்களா போயிடுச்சு. அவளோட நான் பழகின அந்த 7 நாட்கள். என்னது இவனும் காயத்ரியோட காதலனுங்கிறா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் சந்தோஷம் அழுதுட்டு இருக்கீங்க? மஞ்சு, நீ எங்கிட்ட கொடுத்த ஒரு போட்டோ, அந்த போட்டோல இருக்கிற காயத்ரி இன்னும் சாகலையா, உயிரோடவா இருக்கா? அது தெரியாம அவ செத்துட்டா நினைச்சு நான் காவி உடைய மாட்டிக்கிட்டேன்.
காயத்ரி, என்ன மன்னிச்சுக்கம்மா. நீ எங்க இருக்கிற? இதோ வர, இதோ வந்துகிட்டே இருக்கிற. உங்களுக்கும் காயத்ரிய தெரியுமா? என்ன கேள்வி கேட்டுவிட்டம்மா? காயத்ரி, பலமாடிச்சிட்டேனா? மறுபடியும் மன்னிச்சுக்கம்மா. மஞ்சு, சாதாரணமா ஈருடல் ஒரு உயிர்பாங்க. ஆனா என்னையும் காயத்ரி பொறுத்த வரைக்கும் ஓருடல் ஒரு உயிர் தான். காயத்ரி, காயத்ரி! சந்தோஷம், நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் மஞ்சு? யாரோ ஒருத்தர் இப்ப அருவாளோட வந்தான். நீங்க இருக்கீங்களா? கழுத்து சீவணும்னா நான் தான் அவர் வெளியே போயிருக்காரு. 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்க. அது சின்ன கழுத்து தான், சீவிட்டு போலான்னு சொன்னேன். யார் கழுத்த சீவனமா? உங்க கழுத்து தான். என் கழுத்து அவையா சீவனம்? நீங்க தான் சொன்னீங்க காயத்ரி நானும் ஓருடல் ஒரு இருந்தேன். அது அவ அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. அருவாளோட வந்தான். என் தங்கச்சியை கெடுத்து அவன் தலை தரையில உருண்ட வரைக்கும் விட மாட்டேன்னு சொன்னா. நான் அதெல்லாம் எதுக்கியான்னு சொல்லி பார்த்தேன். கேட்டானா? கேட்கலையே. எதுக்கும் சந்தோஷம் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவாரு சொன்னேன். அவர் வரத்துக்குள்ள நீங்க சாப்பிட்டுலாமே. என்ன சமையல்? சாக போறவனுக்கு சாப்பாடு ஒரு கேடா? அத்தா, அத்தா! மாடியில இருக்கார். என்ன மாட்ட விட்டு மாடியில இருக்காரா? எங்க மாடி? எங்க மாடி? மாடு மேல இருக்கு. ஆமா, மேல. அத்தா, அத்தா, அத்தா! நீங்க மட்டும்தான் சாமர்த்தியசாலியா? எய்தவரை நோக்கி அம்பு போகிறது. அத்தா, 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 அத்தா! உங்க மச்சான் இதோட செத்தா. என்னடா நடந்துச்சு? என்ன ஆகல? நீங்க சொன்னீங்கன்னு இதுவரைக்கும் மூஞ்சி மோரக்கட்டை கூட பார்க்காத காயத்ரிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணதா சொன்னேன். இப்ப என்ன ஆச்சு? யாரோ ஒரு அயோக்கிய போய் அந்த பொண்ணை கெடுத்துட்டானா. அவனை பழி வாங்கணும்னு அவன் அண்ணன் அருவாளங்கையுமா அலைஞ்சுகிட்டு இருக்கானா. உங்க மச்சானுக்கு நீங்க செய்யற கைமாறு இதுதானா? செத்து போன எங்க அக்காவை நினைச்சு பாருங்க. இப்போது என் பேர்ல உங்களுக்கு பிரதாபம் ஏற்படல. இதெல்லாம் யாரு உங்ககிட்ட சொன்னது? ஜுவா. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? நீ கவலைப்படாத. காயத்ரிய காதலிச்சவங்களை எல்லாம் வெட்டுறதா இருந்தா இந்த வீட்டுல அவ பல பேரை வெட்டணும். இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை யோகிய பசங்களுமா காதலிக்கிறாங்க? யாரும் காதலிக்கல. காதலிச்சதா நான் தான் சொல்ல சொன்னேன். நீங்க டாக்டர் தொழில் தானே பாக்குறீங்க? படையா, நீ காயத்ரியை காதலிச்சதாவே இருக்கட்டும். எதுக்கும் பயப்படாது. யாராவது உன்னை வெட்டுனான்னா நான் பாத்துக்கிறேன். எதை மேற்கொண்டு நடக்க வேண்டிய ஏற்பாடு இல்லாமா? மொத்தத்துல எனக்கு டைம் சரியில்லை.